அனைவருக்கும் மாலை வணக்கம். நேருக்கு நேர் நிகழ்ச்சியிலே உங்களை அழைக்கிறோம். நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் நாங்கள் இரு தரப்போடு வாதிடுவதற்கு வந்திருக்கிறோம். சரி, என்று என்ன விடயத்தை பற்றி பேச இருக்கிறோம்? இன்றைய நாள் ஒரு பொதுவாக உலகளவிலே பேசப்படுகிற ஒரு நாளாக இருக்கிறது. வாய்க்கு வாய் உச்சரிக்கின்ற தினங்களில் இந்த தினத்துக்கு ஒன்று தனியான ஒரு இடம் இருக்கிறது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் அந்த தினத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ஆளுக்காள் அந்த தினத்துக்கு முக்கியத்துவம் வேறுபடுகிறது. ஏனென்றால் காதல் என்று பார்த்துவிட்டால், காதலர் தினம் என்று பார்த்துவிட்டால், காதல் என்பது எவ்வளவு அவசியமானது, அல்லது காதல் என்பது வாழ்க்கையிலே அவசியமானது ஒன்றா? இல்லை, காதல் அவசியமானது என்று வைக்கின்ற பல்வேறு தரப்பினரை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அல்லது கேள்விப்படுகிறோம். சமுதாயத்திலே அல்லது சமூகத்திலே நாங்கள் நேரடியாக பார்க்கின்றதை நீங்கள் அவதானிக்கலாம். சரி, இன்றைய நாள் நாங்கள் கொண்டு வருகின்ற விடயம் என்னவென்றால், இந்த காதலை காதலிக்கின்றவர்கள், காதலிப்பதற்காக தங்களுடைய வாழ்க்கையை ஈடுபடுத்துகின்றவர்கள் அல்லது தொலைப்பவர்கள் என்றெல்லாம் பல தரப்பிலே பேசப்படுகின்ற விடயத்தை சுவாரஸ்யமாக பேசுவதற்காக இரு தரப்போடு நாங்கள் இன்று உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். வாழ்க்கையினுடைய ஓட்டத்தில் காதல் என்பது ஒரு பாதையாக இருக்கிறதா, அல்லது வாழ்க்கையினுடைய ஓட்டத்தில் காதல் என்பது ஒரு போதையாக இருக்கிறதா என்பதுதான் இன்று நாங்கள் பேச எடுத்துக் கொண்டிருக்கிற விடயம். சரி, காதல் என்பது பாதை என்று சொன்னவுடன் ஆமாம் பாதைதான் என்று நீங்கள் அடித்து இப்பொழுது கையிலே வைப்பதற்கு முன்பதாக நான் போதை என்று சொல்லிவிட்டேன், என்னென்று இது போதையாக போகிறது என்று ஒரு தரப்பு வாதிடலாம். ஆனால் அதே போல போதை என்று சொல்கிற பொழுது ஆமாம் சபாஷ் சரியாக சொல்லிவிட்டார் என்று நீங்கள் சொல்லுகிற பொழுது அது எவ்வளவு தூரம் பாதையாக போகிறது என்பதை நீங்கள் இன்றைய நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது நீங்கள் ரசிக்கலாம். ஆகவே காதல் என்பது பாதையா போதையா என்பதுதான் இன்றைய நேருக்கு நேர் கொண்டு வந்திருக்கின்ற விசேடமான விடயம். நேருக்கு நேர், நேருக்கு நேர், சொல்லும் நேருக்கு நேர், நேருக்கு நேர், இது நேருக்கு நேர். வாழ்க்கையினுடைய ஓட்டத்திலே காதல் என்பது பாதையா போதையா என்பது பேசுவதற்காக ஆண்கள் பெண்கள் அடங்கலாக இருவேறு குழுக்கள் காத்திருக்கிறது. காதல் என்பது பாதை என்பதை மெய்ப்பிப்பதற்காகத்தான் வந்திருக்கிறார். முதலாவதாக பத்மன். வணக்கம் பத்மன். வணக்கம். சரி, பத்மனுடைய ஆரம்பத்தோடு அதனைத் தொடர்ந்து காதல் என்பது எப்படி பாதையாக முடியும், அது போதையாகத்தான் இருக்க முடியும் என்பதை சொல்வதற்காக பரந்தாமன் வந்திருக்கிறார். வணக்கம் பரந்தாமன். வணக்கம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க மல்க கண்டுகளித்து கொண்டிருக்கும் ரசிக பெருமக்களுக்கும் காதல் என்கின்ற ஞானப்பாதை, அப்படித்தானே? ஞானப்பாதை தானே? ஞானப்பாதையில எங்களையும் வலுக்கட்டாக இழுத்து கொண்டு போக எத்தனைத்து கொண்டிருக்கும் எதிர்த்தரப்பினே. காதல் என்பது, அதுவும் பக்குவமற்ற இளமை பருவத்தில் வருகின்ற காதல் என்பது ஒரு அபாயகரமான சங்கிலி. அது உங்களோட வாழ்க்கையை கூட அழித்துவிடும். ஆகவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், பக்குவம் அனைவரும் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கை வந்திருக்கும் எந்த தரப்பினரே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். சரி, காதலை போதையாக இருந்தாலும் வணக்கத்திலும் ஒரு போதையை காட்டி விட்டீர்கள் பார்த்தீங்களா? சரி, ஆகவே அழைத்து கொண்ட பரந்தாமரை தொடர்ந்து இல்லை காதல் என்பது பாதையாகத்தான் இருக்க முடியும் என்பதை ஆணித்தரமாக சொல்வதற்கு கௌதமியும் வந்திருக்கீங்க. வணக்கம் கௌதமி. வணக்கம். சரி, கௌதமியை தொடர்ந்து நாங்கள் அடுத்து இங்கு லக்ஸி வந்திருக்கிறீங்க, காதல் என்பதை போதை என்று சொல்வதற்காக. வணக்கம் லக்ஸி. வணக்கம். சரி, அதே போல இங்கு ரேகா, காதல் என்பதை பாதை என்று சொல்வதற்காக, காதலை பாதை என்று நிரூபிப்பதற்காக ரேகா வந்திருக்கிறீங்க. சரி, வணக்கம். அதே போல தொடர்ந்து காண்டி, காதல் என்பதை போதை என்பதை கொஞ்சம் நகைச்சுவை பாணியோடு பேசுவார் என்று எதிர்பார்க்கிறோம். வணக்கம் காண்டி. வணக்கம். வணக்கம். சரி, இன்றைய நாங்கள் காதல் என்பதை பாதையா போதையா என்பதை நாங்கள் இப்பொழுது ஆரம்பித்துக் கொள்ள காத்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் முதலில் நாங்கள் காதல் என்பதை பாதை என்பதை சொல்வதற்காக பத்மனை அழைக்கிறோம். பத்மன், சொல்லுங்க, உங்களோட கருத்து என்ன? காதலாகி கசிந்து கண்ணீர் என்று பரந்தாமன் ஆரம்பித்து வைத்தார் அழகாக. அதாவது அவர் ஞானப்பாதை என்று வேற ஒரு வார்த்தை பாவித்தார். இறைவனை அடைகின்ற ஆன்மீக பாதையிலே கூட காதலை அடிப்படையாக வைத்து அந்த ஆன்மீக பாதையிலே சிறந்த காப்பியங்களை உருவாக்கிய பெருமை கொண்ட தமிழராளாகிய நாம் காதலை எதிர்ப்பதென்பது மடமைத்தனம். ஆன்றாண்டு காலமாக அகநானூறு புறநானூறு என்று காதலையும் வீரத்தையும் தம்மகத்தை கொண்ட தமிழர்களாகிய நாங்கள், இவர்களையும் சேர்த்துத்தான் நாங்கள் என்கின்றேன். இவர்கள் காதலை போதை என்று சொல்லுவது எவ்வளவு அப்பட்டமாக இருக்கின்றது. ஆனால் என்னமோ போதை என்ற அவர்களுடைய முகத்திலே வருகின்ற பூரிப்பு எந்த போதையை நினைத்து வருகின்றதோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு பூரிப்பு. ஆனால் காதல் என்பது ஒரு
ஆன்மீக வழியிலே நான் இவர் சொன்னது போல காதலாகி கசிந்து என்று ஆன்மீகத்திலே கூடி அந்த காதலை இணைக்கக்கூடிய ஒரு பெரும் சிறப்பை கொண்டதுதான் அந்த காதல். அவர் சொன்னார், இளம்பருவத்திலே வருகின்ற காதல் பக்குவம் பெறும் வரைக்கும் காத்திருக்க வேண்டும் என்று. காத்திருந்து வருவதில்லை காதல், எந்த கணத்திலேயும் வரும். பொசுக்கு பொசுக்குன்னு வந்தால் தான் காதல். மே மாதம் 18ஆம் தேதி வாரன்னு கடிதம் போட்டுட்டு வந்தால் அதுக்கு பேர் காதல் இல்லை. என்ன மாமியாரா என்ன கடிதம் போட்டுட்டு வாரது? கண்டவுடனேயே எந்த கணத்திலேயும் தீக்குச்சியின் தலையிலே இருக்க மருந்தை போல உரசினவுடனே தீப்பற்றுவது போல ஞானச்சுவாலையாக வருவது தான் காதல். அது வரவேண்டிய காலத்திலே வந்தால்தான் ஒருவன் மனிதனாகப்படுகின்றான். கார்ல் மார்க்ஸ் சொல்கின்றார், காதல் மனிதனை மீண்டும் மனிதனாக பிறக்க வைக்கின்றது என்று. ஆகவே ஒவ்வொரு மனிதனும் தன்னகத்தே காதல் கொண்டிருக்கின்றான். அந்த காதல் எப்பொழுது அது வெளிப்படுகின்றதோ அப்பொழுது அவன் மீண்டும் மனிதனாக மாறுகின்றான். இது ஒவ்வொரு மனிதனுள்ளேயும் உருவாகக்கூடிய ரசாயன மாற்றம் என்றே சொல்ல முடியும். இவ்வாறு அந்த ஒவ்வொரு மனிதனுடையேயும் அந்த ரசாயன மாற்றம் மாறுகின்ற பொழுது ஏனோதானோ என்று தெரிந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லோரும் தன்னுள்ளே ஒரு மாற்றத்தை உணர்ந்து தன்னுள்ளே இருக்கக்கூடிய கெட்ட பழக்க வழக்கங்களை தவிர்த்து தனக்காக ஒரு பெண் இருக்கின்றால் தான் அவளுக்காக வேணும் உழைக்க வேண்டும், அவளுக்காக வேணும் தான் தனது வாழ்விலே சிறக்க வேண்டும் என்று தன்னுள்ளே அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த காதலைவனை மாற்றுகின்றதே. ஒரு மனிதனுடைய தனி மனித ஒழுக்கத்தை இந்த காதல் மாற்றும் என்றால் அது ஏன் பாதையாக இருக்கக்கூடாது? ஆகவே உங்களுடைய கருத்து காதல் என்பது பாதை என்பதை பத்மன் இப்பொழுது ஆணித்தனமாக சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பாக பாப்பம். நாங்கள் தொடர்ச்சியாக இப்பொழுது பரந்தாமன் காதல் என்பதை நீங்கள் போதை என்று சொல்வது இதற்காக இப்போ பார்த்தீங்கன்னா அகநானூறு புறநானூறு எல்லாம் எடுத்து சொல்கிறாரு, தற்காலத்து இளைஞர்களோட காதல் எப்படின்னு கேட்டால் கற்காலத்து இளைஞர்களோட காதலை சொல்கிறாரு. அண்ணலை நோக்கினால் அவளை நோக்கினாண்டு அந்த காலத்து இளைஞர்களோட காதல் எப்படி 300-400 ஆண்டுகளுக்கு முன்னுக்கு இந்த காதலை எப்படி பேசுகிறாரு. ஆனால் நாங்கள் சமூக ரீதியாக யதார்த்தமாக எடுத்து பாருங்கள். தற்பொழுது பிரித்தானியாவின் பிரபலமான நாளிதழ்களான சன், மிரர் உட்பட அனைத்து பக்கங்களின் முதல் பகுதியை அலங்கரிப்பது அந்த அசிங்கங்கள் தான். எவ்வாறு மாணவி ஆசிரியரோடு ஓடி போனார், எவ்வாறு மாணவனும் மாணவியும் உல்லாச பயணம் மேற்கொண்டார்கள் என்று சகஜமாக போடுகின்றார்கள். அதை வாசிக்கும் போது, அந்த அசிங்கத்தை வாசிக்கும் போது எனக்குள்ளே வேணுமென்றே ஒரு கவலை இருக்கின்றது. நான் அது வாசிக்கும் போது அவர்களோட உற்றார் உணவர்களை நினைச்சு பார்க்கின்றேன், அவர்களோட தாய் தந்தைகளை நினைச்சு பார்க்கின்றேன், அவர்களோட சமூகத்தை நினைத்து பாருகின்றேன். அதை விட அவர்களோடு சேர்ந்து பயிக்கின்ற என் சமூகத்து இளைஞ யுவதிகளை யோசித்து பார்க்கின்றேன். இவ்வளவு பெரிய ஒரு மடமைத்தனம். ஒரு 16-17 வயசுல காதல் காதல் என்று அலையும் போது அவர்கள் எவ்வளவு பெரிய தப்பை தண்டிருக்கிறார்கள். அது போதையாக தெரியவில்லையா? இவ்வளவு காலம் பெற்றெடுத்த அம்மா அப்பா விட்டு போட்டு, நண்பர்களை விட்டு போட்டு, படிக்கிற வயசுல எப்படியெல்லாம் ஓடியாடி திரிகின்ற இந்த வயசுல அதை இவர்கள் எவ்வாறு பாதி என்று சொல்வார்கள்? ஒருவேளை அந்த ஓடி போனார்கள் பிரான்ஸுக்கு கப்பல் மூலமாக டோபராக்காக போனதை கடல் மார்க்கமான பாதைன்னு சொல்ல போறாங்களோ, அல்லது அந்த இரு ஜோடிகள் அங்கே ஜமேக்காவுக்கு போனாங்க, அதை சில பேரை வான்வழியாக கொள்கின்ற பாதையைத்தான் சொல்ல வராங்களோ? எனக்கு ஒன்றுமே புரியலை. மேபி அவர்கள் சொல்கின்ற பாதை அப்படி இருக்கலாம். ஆனால் தினேசன் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே பிரித்தானிய சட்டமூலம் என்ன சொல்லுது, எத்தனை வயசுக்கு உட்பட்டாக்கள் புகைப்பிடிக்கலாம், மது அருந்தலாம்னு சொல்கிறாங்க. ஒரு 18 வயசுக்கு உட்பட்டாக்கள் தான் புகைப்பிடிக்கலாம், மது அருந்தலாம். ஆனால் இப்படி போகிற போக்க பார்த்தா டேவிட் கேமரூன் ஒரு சட்டமூலத்தை கொண்டு வரலாம். காதல் என்பது 18 வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. ஏன்னா நாடு போகிற போக்கு, சமூகம் போகிற போக்கு அப்படியா இருக்குது. ஏன்னா 18 வயசு உள்ளுக்கு செய்கின்ற காதல் என்ற காதல் என்ற போதையில் அந்த பேரில் செய்கின்ற இவர்கள் அட்டகாசங்கள் நாட்டுக்கு, கலாச்சாரத்துக்கு, சமூகத்துக்கு சீரழிவை ஏற்படுத்துகின்றது. அப்போ கொஞ்ச காலத்தில் போனால் ஒரு ரெட் கலர் ஹார்ட்டை போட்டு அதை சுற்றி வட்டம் போட்டு அதுக்கு ஒரு கோடு ஒன்று வட்டி காதல் பேண்ட் அண்டர் 18 என்று வந்தாலும் வரலாம். அப்போ இவர்கள் சொல்கின்ற பாதை எவ்வாறானதுன்னு பார்க்கலாம். ஆகவே இது பாதை என்பதை தற்காலத்திலே நோக்குகின்ற பொழுது அல்லது இப்பொழுது போகிற போக்கை பார்க்கின்ற பொழுது அது ஒரு போதையாகத்தான் இருக்கிறது என்ற ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. அப்போ கௌதமி, உண்மையில் அப்படித்தானா, போதை தானா? இவர் நியூஸ் பேப்பரில் இப்படி வருது அப்படி வருதுன்னு பார்த்துட்டு சொல்கிறார். ஆனால் எவ்வளோ நல்ல காதலை பற்றி நல்ல விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அதை பற்றி அவர் யோசித்து பார்க்கல. என்ன நல்ல விஷயங்கள்? அதாவது கொஞ்சம் முன்னேறத்துக்கு முதல்
எதிர்த்தரப்பில் இருக்கும் லக்ஷாவோட காய்ச்சி கொண்டு இருக்கும் போது அவள் சொன்னான் அவரோட ஃப்ரெண்ட் வந்து 10 வருஷமாக லவ் பண்ணினவையா கொஞ்ச நாளில் கல்யாணம் நடக்க போகுதுண்டு. அப்போ அது என்ன போதையா? 10 வருஷத்துக்கு முதல் ஆரம்பிச்சவையா? காதல் வந்து அது எல்லாருக்கும் எப்போ வரும் எப்படி வரும்னு சொல்ல இயலாது. சில கெட்ட அனுபவங்களும் இருந்தாலும் நிறைய நல்ல அனுபவங்கள் இருக்குது. அது வந்து ஒரு ஆளுண்ட ஸ்டேட்டை ஒரு ஆளுண்ட பிஹேவியரை மாற்றக்கூடிய பவர் அந்த லவ்வுக்கு இருக்குது. ஒரு ஆளுக்காக எங்களை காலம் பூரா ஒரு ஆள் எங்களுக்கு கூட வர போகிற ஆளுக்காக நாங்கள் எப்படி வேணாலும் மாறலாம். ஆகவே காதல் என்பது இதில் நடக்கின்ற பிழைகளை மையப்படுத்தி, அதாவது நீங்கள் பார்க்கலாம் இப்போ சன் பேப்பரில் வந்து ஒரு காதல் வந்து பிழையாக வந்ததை நீங்கள் குறிப்பிட்டீங்க. அதுக்கு இல்லை, அது ரெண்டொரு சந்தர்ப்பங்கள் நடக்கிறது என்பதற்காக இது எப்படி பாதையை நீங்கள் போதி என்று சொல்லலாம் என்பதுதான் கௌதமியின் கருத்து. கௌதமிக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். நான் 10 வருஷம் என் ஃப்ரெண்டு லவ் பண்ணிட்டு இப்போ கல்யாணம் பண்ண போகிறேன்னு. பட் நிறைய ஃப்ரெண்ட்ஸு எப்படி பார்த்து மாறி போனவேன்னு அவருக்கு தெரியாது. ஸோ அது ஒரு ஆளை வச்சு எல்லாரையும் சொல்ல முடியாது. அது மற்ற விஷயம் என்னென்னா, இப்போ ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸில் இப்போ எல்லாம் யங்ஸ்டர்ஸ் டீனேஜ் டைம்ஸில் 13 to 16 அந்த டைமில் எல்லோரும் இப்போ அந்த மீனிங்கே தெரியாமல், காதலன்ற வார்த்தைக்கு மீனிங்கே தெரியாமல் இதுதான் காதலன்று அவையாவே ஒரு வட்டத்தை அமைச்சு இப்படித்தான் காதல் இருக்குமென்று அந்த எதுவுமே ஒரு விளக்கம் இல்லாமல் இது காதல்ன்னு சொல்லி அந்த அவையலாவே ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்து தாங்களே அந்த வேறு பாதைக்கு போய் தங்களே அழிச்சு கொண்டு இருக்கணும். அது இல்லாமல் இப்போ ஃபேஸ்புக் எது எடுத்தாலும் உடனே ஸ்டேட்டஸ் இருக்கும். 14 வயசு பிள்ளையோ 15 வயசு பிள்ளையோ இன்னர் ரிலேஷன்ஷிப். அவைக்கு ரிலேஷன்ஷிப் என்றாலே என்னட்டு அந்த வயசில் தெரியாது. ஆனால் இன்னர் ரிலேஷன்ஷிப் என்ன ஒரு 6 மாதம் கழிச்சு பார்த்தா வேறொரு ஆளோட இன்னர் ரிலேஷன்ஷிப். ஸோ இதெல்லாம் காதல்ன்று கட்டாயமாக சொல்ல முடியாது. இது உண்மையாகவே போதை தான். இளவயதில், அதாவது சின்ன வயதில் இப்படியான ஒரு போதை இருக்கிறது. இந்த ஆரம்பம் வாழ்க்கையினுடைய பாதை அல்ல, இது ஒரு போதைக்குரிய ஆரம்பம் தான் என்பதுதான் இப்பொழுது லக்ஷியின் கருத்து. ரேகா என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் எல்லாரும் வயசை பற்றி கனவே கழிச்சிருக்கிறீங்க 14 வயசு. நான் என்ன சொல்கிறேன்னா, வயசு பார்த்து வராது. இப்போ நீங்கள் இப்போ பல பேர் எங்களுக்கு சொல்கிறவங்க உங்களுக்கு வயசு காணாது, உங்களுக்கு நல்லது கெட்டது தெரிகிறதுக்கு அதில் அவை சொல்ல வரது எங்களுக்கு சில வேளை விளங்காமல் இருக்கலாம். அவை என்ன சொல்ல வரீனோம்னா, நீங்கள் உங்களையே இன்னும் அறியலை. இப்போ நீங்கள் எப்போ எனக்கு என்ன விருப்பம்னு தெரியுதோ, எனக்கு நான் இப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியுமோ, அதுக்கு பிறகு தான் நான் எனக்கு ஒரு வாழ்க்கை துணியை தேடலாம். அப்போ தான் எனக்கு அந்த மற்ற ஆளில் எனக்கு என்ன விருப்பம், எப்படி நாங்கள் எங்களோட லைஃப் காம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியும். 14 இயர்ஸில் ஒரு மெச்சூரான பிள்ளை மெச்சூரிட்டி இந்த வயசில் வெளுந்தானு இல்லை. எத்தனையோ பேருக்கு 30 வயசு ஆகி இன்னும் சின்ன பிள்ளைகள் மாதிரியே தெரிவினேன். அதனால் வயசில் சொல்லலாது இந்த வயசில் எங்களுக்கு மெச்சூரிட்டி வந்துருமெண்டு. 14 வயசில் மெச்சூரிட்டி இருந்துச்சேண்டா, கனவேருக்கிட்ட இல்லை இருந்துச்சென்றால் ஓகே, அது சாத்தியபூர்வமாகும். ஆனால் 18 வயசில் 21 வயசுலாம் உங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லலாது. ஸோ அதனால் கனவேர் அது 14 வயசில் உங்களை அறியாமலே நீங்கள் ஓகே இதுதான் காதலாக இருக்குமானது உண்மை. ஆனால் அது காதல் இல்லை. நீங்களே சொன்னீங்க அது காதல் இல்லை. அப்போ நாங்கள் அதை பற்றி பேசுகிறதுலே பிரயோசனம் இல்லை. நாங்கள் காதலை பற்றி பேச வந்திருக்கிறோம். 14 வயசில் அது காதல் இல்லை, அது அவவே சொல்லிட்டா. அதை விட அண்ணா இங்கே சொன்னவர் ஸ்டூடெண்ட் டீச்சர் ரிலேஷன்ஷிப்ன்ட்டு, அதுவும் காதல் கிடையாது. நீங்கள் அதை சொன்னீங்க, பேப்பரில் வாசிட்டீங்கன்னு. நானும் வாசிட்டேன். நான் வருத்தப்பட்டேன். நான் என்ன ஒரு ஆசிரியர் அவற்ற பொசிஷன்லேருந்து அப்படி செய்யக்கூடாது. அந்த இடத்துல இது நாங்கள் சொல்கிறது வந்து இந்த என்னென்னு சொல்கிறது, முள்ளங்காலுக்கு முள்ளந்தலைக்கு முடிச்சு போகிறேன்னு சொல்லுவோம், அதே மாதிரி இருக்குது. இப்போ அதனால் கல்வி கட்டுதுன்னு கூட ஒரு ஆள் போய் சொல்கிற மாதிரி இருக்குது. அவர் ஒரு ஆள் தப்பு செஞ்சதாலும் எல்லா டீச்சர்ஸும் தப்பு செய்கிறாக்கலன்னு இல்லை. அவர் ஒரு ஆள் தப்பு செஞ்சுருக்கிறார், அது காதலும் கிடையாது. ஆகவே இப்படியான தப்புகள் எல்லாம் காதல் என்ற வகைக்குள்ளே அடக்கிவிட முடியாது என்பது ரேகாவினுடைய கருத்து. அப்போ என்ன சொல்கிறீங்க காண்டி நீங்கள்? இது எப்படி என்றால், இது அதாவது இப்போ காதலை பார்க்கணும் இது பார்த்துட்டு இருக்கும்போது முந்தைய காதலை பார்த்தால் யாரோடைய லவ் பண்ணினியோ அவையோடைய வாழ்ந்துட்டு இருக்கணும். ஆனால் இப்போ பார்த்தா இன்றைக்கு ஒரு ஆள் லவ் பண்ணி போட்டு நாளைக்கு இன்னொரு ஆளை லவ் பண்ணுறது, அடுத்து இன்னொரு ஆள் லவ் பண்ணி கொண்டு இது வேறு ஒரு ஃபோன் காய்ச்சிட்டு இருக்கிறது, அப்படியே இது வேறு ஒரு கோயிங் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இது அப்படி தான் நடந்துட்டு போகுது இந்த காலகட்டத்தில்.
அடுத்தது இப்போ இது நான் கதைக்க வந்தது இதை பற்றி போதையை பற்றி. அதாவது இப்போ லவ் பண்ணி கல்யாணம் கட்டின அப்புறம் அவர் கடைசியில் இது வீட்டில் பிரச்சனை பட்டுக்கொண்டு இங்கே பாருக்கு போய் போதையாக தான் ஆகிறார். அதாவது லவ் ஃபெயிலியர் ஆன அப்புறம் அவர் இதுக்கு தான் போகிறார். அங்கே எப்படியும் பாருக்கு போய் அவர் தண்ணி அடித்து போட்டு அவர் கடைசி போதையாக தான் இது ஆகுறார். அதான் சொல்ல வரோம். காதல் என்பது காதல் மட்டுமல்ல போதை, அதற்கு பிறகு தோல்வியிலும் ஒரு போதை இருக்குது. காதல் தோல்வி அடைகிறதிலும் வெற்றி அடைந்தால் போதை இல்லையா? இல்லை, இப்போ நீங்கள் இது பார்த்தா என்றால் இப்போ 99% ஆக்கள் இது லவ் இது ஒன்றும் சக்ஸஸ் ஆனது இல்லை. அப்படின்னா இதில் இருக்கிறாக்களை கேட்டு பாருங்க, இதில் எத்தனை பேருடைய ஃப்ரெண்ட்ஸ் மேரோ இல்லாட்டி வேறு ஆக்கள் எத்தனை நேரம் பாய் ஃப்ரெண்ட் மாற்றிக்கணும் கேர்ள் ஃப்ரெண்ட் மாற்றிக்கணுண்டு. என்றால் இந்த காலகட்டத்தில் இதை நடந்து நிற்கு. இன்றைக்கு வேலை காய்ச்சி கொண்டு அப்படியே நாளைக்கு சொல்கிறது, நான் இதோட ப்ரோக்கப் ஆகிட்டேன், அடுத்தது இப்போ நான் வேறு கோயிங்க பண்ணி நிற்கிறேன் அப்படி சொல்லிக்கொண்டே போகிறாங்க. ஆகவே இது இப்போ இப்படியான போக்கு சமுதாயத்தினுடைய இப்படி, அதாவது பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட், ஆமாம் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் என்று சொல்லப்படுகிற அந்த வட்டத்துக்குள்ளேயே தான் இந்த காதல் இருக்கிறது. எப்படி நீங்கள் அதை பாதை என்று சொல்லலாம்? அதாவது குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான், அதுக்காக குரங்கே இல்லை என்று சொல்ல முடியாது. அதுபோலத்தான் காதலால் முன்னேறியவர்கள், காதலிலே சரியான பாதையை தெரிந்தவர்கள் இருக்கின்றார்கள். எனக்கு இன்றைக்கு தான் தெரியும் காதலினாலே பாதையை அறியாதவர்கள் இருக்கின்றார்கள் என்று. எனக்கு தெரிந்து அதிகபட்சம் 3 பேர் தான் இருப்பினும் போல. அது இவர் சொன்னார், நாளுக்கு நாள் காதல் வரை மாற்றி கொண்டிருக்கணும் என்று. இது உண்மையிலேயே எனக்கு இதுக்கு பதில் இல்லை என்கிட்ட. இதுக்கு கௌதம் இந்த சொல்ல அதுக்கு பேர் காதல் இல்லை, அதுக்கு பேர் பிளைங். உண்மையாக நீங்கள் ஒருத்தரை லவ் பண்ணினீங்கடா விட்டுட்டு போக மாட்டீங்க. ஆகவே என்ன சொல்லுங்க காண்டி கூட கருத்து தான் கொஞ்சம் ஆணித்தரமா. அதாவது இப்போ இவ சொல்லுன்னா உண்மையாக ஒருத்தர் லவ் பண்ண விட்டு போக மாட்டேன். இவ இப்போ இந்த வயதில் 14லையோ 15 வயதில் ஸ்டார்ட் பண்ணி லவ் பண்ணி போட்டு இது அப்புறம் ஒரு 18 வந்தோடனே சொல்லுங்க என் அம்மா சொன்னுவா இது அது இப்படி ஆகாது சொல்லி போட்டு அதில் அப்படி உண்மையாக லவ் பண்ணியிருந்தால் ஒண்டா பேரும் அதில் போட்டு நாங்கள் இது வேற ஒரு அளவோட நான் போகிறோம் சொல்லி போட்டு இது அம்மா பார்க்குற மாப்பிள்ளை தான் கல்யாணம் கட்டி போகிறாக்களும் இருக்குது. அப்படி தான் போகிற வழியே. மற்றபடி உண்மையான லவ் பண்ணி போட்டு இவர் வார மாதிரி இல்லை. ஏன்டா இப்போ ஸ்கூலில் படித்து லவ் பண்ணி போட்டு காலேஜில் போய் இது வேறு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை பாய் ஃப்ரெண்டை பிடிச்சி போட்டு பிறகு அங்கே யூனிவர்சிட்டி போனால் வேறு ஒன்று இது மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. எவ்வளவு தூரம் அது நியாயமாக இருக்கலாம் என்பதுதான் கேள்வி. ஒரு சிறிய இடைவெளிக்கு செல்ல வேண்டிய நேரம். ஆகவே இடைவெளியை தொடர்ந்து சூடாக சென்று கொண்டிருக்கிறது காதலை பற்றி. காதல் சூடாகினால் எப்படி இருக்கும்? சரி, காத்திருங்கள். இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது நேருக்கு நேர் நிகழ்ச்சி. நேருக்கு நேர், கருத்தும் கருத்தும் நேருக்கு நேர், சொல்லும் சொல்லும் நேருக்கு நேர், நேருக்கு நேர், இது நேருக்கு நேர். தீபம் தொலைக்காட்சியின் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று விரும்புகின்றவர்களை நாங்கள் அழைக்கின்றோம். சமூக நடைமுறைகளே சமூகத்தின் போக்கை கருத்தோடும் சுவாரஸ்யத்தோடும் பேச வல்லவரா நீங்கள்? உடனடியாகவே தொடர்பு கொள்ளுங்கள் media@deepamtv.tv. கண்ணும் கண்ணும் நேருக்கு நேர், கருத்தும் கருத்தும் நேருக்கு நேர், சொல்லும் சொல்லும் நேருக்கு நேர், நேருக்கு நேர், இது நேருக்கு நேர். நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை அழைக்கிறோம். பாடசாலை காதல், அதனை தாண்டி வருகின்ற பல்கலைக்கழக காதல், அதனை தொடர்ந்து ஊரிலே ஓடுகின்ற ஒரு காதல், சரி ரோட்டோரத்து காதல், பிறகு பேசி வருகின்ற ஒரு காதல், இப்படியெல்லாம் காதலை வகைப்படுத்தலாமா என்ற ஒரு கேள்வி. அதைத்தான் காண்டி சொன்னீங்க. பல்கலைக்கழக பாடசாலையில் ஸ்கூலில் வந்து ஒரு காதல் இருக்கும், அதுக்கு பிறகு யூனிவர்சிட்டிக்கு போகிற அப்புறம் இன்னொரு காதல் இருக்கும். இது சமுதாயத்தில் இப்படி ஒரு போக்கு இருக்குது. பத்மன், என்ன சொல்கிறீங்க? இப்படி போக்கு இருக்குன்றதுக்கு அவர் சொல்கிறார். அதுக்கு நேரடியாக நான் பதில் சொல்லாமல் கவிஞர் கண்ணதாசனுடைய பாடலிலே அதுக்கு பதில் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அவர் சொல்லுகின்றார், காதலித்தால் மாறிவிட்டால் வாழ்வு என்னாகும். காதலி விட்டு போன உடனே ஒருத்தர் கேட்கிறார். அதற்கு மற்றவர் பதில் சொல்லுகின்றார், அன்பு காட்டுகின்ற வேறிடத்திலே காதல் ஒன்றாகும். ஒரு முறைதான் காதலிப்பேன், இது தமிழர் பண்பாடு. அவர் பதில் சொல்கிறார். அதுக்கு பதில் சொல்கிறார், அந்த ஒன்று எது என்பதுதான் இப்போது கேள்வி. வருவதையெல்லாம் காதலித்து விட்டால் வாழ்வு என்னாகும்?
தன் வாழ்வை தானே காதலித்தால் வாழ்க்கை சிறப்பாகும். ஆகவே எப்பொழுது ஒரு மனிதன் தன்னைத்தானே காதலிக்க ஆரம்பிக்கின்றானோ அப்பொழுதுதான் மற்றவர்களை புரிய முடியும். இவர் சொல்லுகின்றது எது போல இருக்கின்றது என்றால், ஒரு சின்ன கதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு தாத்தா ஒரு மரத்தை நட்டார். அது போகிற வர்ற மிருகங்கள் சாப்பிடக்கூடாது என்று அதை சுற்றி வர ஒரு கதிகால் நட்டார். அவர் நட்டுட்டு அதுக்கு ஒவ்வொரு நாளும் தண்ணி ஊற்றிட்டு இருப்பார். அதை பார்த்து கொண்டிருந்த மகன் என்ன செய்தான், அவர் இறந்ததுக்கப்புறம் எங்களுடைய அப்பா இதுக்கு தண்ணி ஊற்றுறவர்னு தண்ணி ஊற்றி கொண்டே இருந்தார். அதை பார்த்த பேரன் தான் என் அப்பா தண்ணி ஊற்றினவர்ன்னுட்டு அந்த மரம் நட்டவற்ற பேரனும் அதுக்கு தண்ணி ஊற்றி கொண்டிருந்தான். ஆனால் காலப்போக்கில் என்ன நடந்து விட்டது என்றால், உள்ளே நட்ட அந்த மரத்தை எல்லோரும் மறந்து விட்டார்கள். சுற்றி வர இருந்த கதிகாலைத்தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். இவர் சொல்வதெல்லாம் அந்த காதலை சுற்றி, காதல் என்ற பெயரிலே சுற்றி இருக்கக்கூடிய கதிகாலைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையிலே இவர்கள் பேசுவதெல்லாம் வெறும் கதிகால் காதல். நாங்கள் பேசுவதெல்லாம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த விருட்சமாகிய மரத்தினுடைய காதல், வேரூன்றிய காதலை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கோம். ஆகவே அது உண்மை காதல் என்பதை தான் பத்மன் சொல்கிறார். அதாவது உண்மையான காதல். விடுங்கள், இந்த தவறுகள் எல்லாம் நடக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் என்றால், அந்த உண்மை காதல் போதையா? இப்போ அவர் சொன்னவர், வருவதையெல்லாம் காதலித்தால் வாழ்க்கை என்னாகும், கண்ணதாசன் வரிகள். அப்போ அதைத்தான் அவர்களும் ஃபாலோ பண்ணுறாங்களா? வருவதையெல்லாம் காதலித்தால் வாழ்க்கை என்னாகும் என்று சொல்லி அந்த வர்றது சரியா இருக்கான்னு சொல்றதுக்காக பல தடவைகள் ஒத்திகை பார்க்குறார்களா? அந்த நிலைமை தான் இப்போது இருக்கின்றது. அதாவது அண்மையில் ஒரு என் ஃப்ரெண்டோட ஸ்டேட்டஸ் போட்டுட்டார், யுவன் சங்கர் ராஜா எந்த மதத்துக்கு போனால் எனக்கு என்ன, நம்ம அன்ருத் இருக்கான்ல, அன்றையா ஒரு பக்கம் இந்த பக்கம் இழுத்துருவானு. அவ்வாறு இருக்குதையா காதல் அப்படின்னா, இந்த உங்களுக்கு அந்த கண் இல்லை, காது இல்லை, மூக்கு இல்லை, என்ன பொசுக்குன்னு வருதா? அந்த காதல் அந்த மத மாற்றம் செய்யுமா? இது ஒரு சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம். இவ்வாறு சொல்லுகிறது இந்த காதல். அப்போ ஏற்கனவே வருகிறது அது போதை இல்லையா, அது பாதையா? அந்த மதமாற்றம் என்கிற பாதையை தான் இவர்கள் சொல்லுகிறார்கள். நியாயமாக விவாதிக்கப்பட வேண்டிய. அதாவது தன்னுடைய சுயநிலை, அதாவது தன்னுடைய சுய அடையாளத்தை இழக்கிறார் இந்த காதலுக்காக என்பது அவருடைய கருத்து. அன்றைய காலத்திலே மதமாற்றம் என்றது ஒரு பாரிய குற்றமாக கருதப்பட்டது. ஆனால் இன்றைய காலத்திலே மதமாற்றம் என்பதும் பெண்களுடைய விடுதலை என்பதும் புரட்சிகரமாக பேசப்படுகின்ற விடயம். இதுவே பரந்தாமன் அவர் ஒரு கவிஞர், ஜிஜே ஆர்ட்ஸிலே ஒரு கவிஞர். அவரே காதலை பற்றி எவ்வளவு பாடல்கள் எழுதியிருக்கின்றார். அவர் அங்கே ஒரு பேச்சு, இங்கே ஒரு பேச்சா? இது என்ன இது? எவ்வளவோ புரட்சியாளர்களை நாம் போற்றுகின்றோம். ஆனால் இந்த மதமாற்றம் என்பதும் இந்த காதலினாலே வேறு இனத்தவர்கள் மனம் செய்து அவர்கள் சிறப்பான வாழ்க்கை நடத்துவதனாலே இங்கே மனிதகுலம் மேம்படுகின்றது. நாளை நடைபெறுகின்ற வாழ்க்கையை விட நாளைய வாழ்க்கையை பரிசோதிக்கின்ற ரசாயன கூடத்தை விட இன்றைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுகின்ற இந்த மனதிலே மனித குலம் வளர்ச்சி அடைகின்றது. மனித குலம் வளர்ச்சி அடைகின்றது நல்ல பாதையா, போதையா? ஆகவே காதல் மனித குலத்தை வளர்க்குதுன்றது அது பாதை தானே. அதானே பிறந்தவன் நல்லா சொன்னாங்க ஐயா. தன்னை தான் இழந்து தண்ட அடையாளம் இழந்து மனித குலம் வளருதா? இதுல இன்னொன்று கேட்குறேன். அதாவது இப்போ பிரபலியமான பிரித்தானிய நீச்சல் வீரர், அதாவது டைவிங் ஸ்பெஷலிஸ்ட் டாம் டெய்லி என்பவர் ஒரு 19 வயசு உரிய ஒரு இளைஞர். அவன் அண்மையில் ஒரு பரபரப்பான அந்த உத்தியபூர்வமான யூடியூப்ல ஒரு பரபரப்பான தகவல் போட்டிருந்தார். என்னன்னா, தனக்கும் இன்னொரு ஆண்மகனுக்கும் காதல் மறந்துள்ளது, அதை ரசிகர்கள் ஏற்றுக்கணும். அது ஆர்வமாக எல்லாம் நடந்தது. அதை எல்லாரும் பப்ளிக்காக தெரியும், எல்லாரும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாங்க. எனது கேள்வி என்னவென்றால், இப்போ அதே சமூகத்தில் வாழ்கின்ற என் சமூகத்து இளைஞர்கள், யுவதிகள் இவ்வாறு ஆணுக்கு ஆண், பெண்ணுக்கு பெண், ஆண் பெண் இவர்கள் சொல்கிற மாதிரி அந்த புரட்சிகரமான சொல்லுவோமே, புரட்சிகரமாக அப்படி செய்து விட்டார்கள் என்றால், இன்னும் செய்யவில்லை. நான் அறிந்த வரையில் உத்தியோகமாக ஒன்றும் அறிவிக்கப்படவில்லை. இப்போ இவர்கள் சொல்கின்ற இந்த புரட்சி பாதையில், காதல் காட்டுகின்ற அந்த புரட்சி பாதையில் அது நடந்து விட்டால் இதே இவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்றாங்க? அதுவும் காதல் காட்டுகின்ற புரட்சி பாதை என்ன ஏற்று? ரேகா சொல்லுங்க, காதலிலே புரட்சி. இது ஒரு சென்சிட்டிவான டாபிக். அது எங்களோட தமிழாக்களுக்கு அதை விட சென்சிட்டிவான டாபிக். அதுவும் ஒரு இயற்கையான விஷயமா எனக்கு தெரியாது. அது சொல்லக்கூடிய நிலைமையிலும் நான் இல்லை. ஆனால் நாங்கள் எப்படி வளர்கிறோம்டா, இங்கே வெளிநாடுகளில் நாங்கள் எப்படி வளர்கிறோம்டா, அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணுமெண்டு அப்படி தான் எங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் சொல்லி தரணும். நாங்கள் வேலை செய்கிற இடங்கள்லேயும் அதுக்கு எக்வாலிட்டின்னு இருக்குது. நாங்கள் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தரணும். ஸோ எங்களுக்கு அது
எங்களை பொறுத்தவரையும் நாங்கள் எப்படி இருக்க வேணுமெண்டா அது எந்த வாழ்க்கையை பாதிக்காமல் இருந்துச்சேன்டா. இப்போ அவர் நீங்கள் சொன்ன மாதிரி டாம் டெய்லி அப்படி ஒரு நிகழ்ச்சியை அப்படி ஒரு செய்தியை சொன்னவர் தான். ஆனால் அவர் சொன்னதால எந்த வாழ்க்கையை அது பாதிக்கலை. அவர் சொன்னது காரணம் என்னென்னா பல நியூஸ் பேப்பர்ஸில் தன்னை பற்றி தப்பாக வரக்கூடாதுக்காகத்தான் அப்படி சொன்னவர். எல்லாரும் ஒவ்வொரு நியூஸ் பேப்பர் தன்னை பாட்டுக்கு எழுதுறதுக்கு தானே சொன்னால் இதுதான் பிரச்சனை, யார் ஏற்றுக்கொள்கிறீங்களோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை தான் எனக்கு என்ன என்ற மாதிரி தான் அவர் சொன்னவர். அதுதான் நானும் சொல்ல வரேன். அவர்கிட்ட தனிப்பட்ட விஷயம். அவர் அப்படி இருந்தாருன்னா அவர் இருந்துட்டு போகிறார். அவரால் எனக்கு அது பாதிப்பு ஏற்படையில. ஆனால் இந்த காதலிலே வருகின்ற இந்த மாற்றங்கள் என்பது, ஆனால் இப்பொழுது சமூகத்திலே பல மாற்றங்களை நாங்கள் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இப்படியாக வருகின்ற மாற்றங்கள் எங்களுடைய நிலையான காதல் பாதைக்கு சரி நீங்கள் சொல்றீங்களா? உங்களுடைய தரப்பு கருத்தை நான் கேட்குறேன். இப்போ இதை போலத்தான் இப்போ இவ பல பேர் அதை பற்றி பேசியிருக்கணும். ஆனால் அதுக்கு பேர் கொடுக்கல. இங்கிலீஷில் அதை சொன்ன போனால் கேஷுவல் ரிலேஷன்ஷிப். அது 2 பேரும் தெரிஞ்சு தான் அது அப்படி சொல்லினோம். நாங்கள் 2 பேரும் கேஷுவல் ரிலேஷன்ஷிப் லெட்ஸ் ஸ்டார்ட் 1 போட்டு தொடங்குவினோம். ஆனால் அது காதல் இல்லை. நான் இப்போ நீங்கள் புரட்சி என்று சொல்லபடியே நான் அதையும் சொல்ல பற்றி வரேன். நாங்கள் 3 பேரும் பேச வந்தது அந்த உண்மையான மேபி ஈவன் புனிதமான காதல். கேஷுவல் ரிலேஷன்ஷிப்பை பற்றி நாங்கள் எங்கே பேச வரையில. பட் அதுவும் நடக்குது, எங்கள் ஜெனரேஷனில் அது நடந்து கொண்டு இருக்குது. அப்போ கௌதமி நீங்கள் சொல்ல வேணும், நீங்கள் அந்த காதல் என்பதை நீங்கள் வரையறுப்பது எவ்வாறு? இந்த உண்மையில் அந்த காதலை நீங்கள் எவ்வளவு தூரம் உங்களுடைய பாதை என்ற அடிப்படையில் நீங்கள் வரையறுக்கிறீங்க, அதை எப்படி டிஃபைன் பண்ணுறீங்க? லவ் வந்து ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜ். ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வரதான் காதல். நீங்கள் ஒருத்தர்கிட்ட அப்படி இருக்கணும் இப்படி எதிர்பார்த்து வர சண்டை பிடிச்சி பிரிக்கிறதெல்லாம் அது காதல் இல்லை. ஒரு காதலில் 2 பேரும் விட்டு கொடுத்து போகணும். நீங்கள் இல்லை நீ இப்படி தான் இருக்கணும் நீ இப்படி தான் இருக்கணும்னு நாங்கள் கண்டிஷன் போட இல்லாது. ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் லவ் பண்ணினா அது பாதையாகவே போய்கொண்டு இருக்கும், போதையாக மாறாது. ஆகவே போதையாக மாற சாந்தர்ப்பமே இல்லை காண்டி. அதாவது இவ சொல்லுவேன்னா அப்படி இவ சொன்ன மாதிரி ஒரு ஆணுக்கும் பாரதெல்லாம் காதல் என்று இதான் சொல்லுவேன். அது இல்லாமல் ஆக்செப்ட் பண்ணுவேன். இப்படி தான் எனக்கு என்ன நடந்ததுனால் இது நான் இங்கே என் வேலை இடத்துல 2 பாய்ஸ் லவ் பண்ணாங்க. என்ன வந்து விட்டாங்க சைன் வச்சுட்டு போறியான்னு வந்து ஓகே எங்கள் ஈலிங் கவுன்சிலில் இது லாஸ்ட் இயர் ஏப்ரல் நடந்தது. இது வந்து எங்களை டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. நான் அவங்க பக்கம் போகல, அந்த வேலையை முடிவிட்டேன் நான். ஆகவே நீங்கள் அந்த காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை? அப்படியா? ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அது ஒரு போதை என்பதற்காக நீங்கள் பார்த்துக்கிறீங்க. இப்போ அவங்க காதல் இப்போ எப்படி போனோம்னா இப்போ முதல்ல ஐஃபோன் 3 வந்தது. ஐஃபோன் 3 வந்து ஒரு கொஞ்ச நேரத்தில் ஐஃபோன் 4 வந்தோடனே ஆக்கள் அப்படியே ஐஃபோன் 3 விட்டு இது ஐஃபோன் 3க்கு இது போக்கு போட்டாங்க. அப்படி இது போன மாதிரி தான் இப்போ அவங்கள பார்த்தா இப்போ அவன் வேறு இடத்துல இருக்கான், இவர் வேறு இடத்துல இருக்கிறார். அப்படியே இது மாறிக்கிட்டு போகுது. அது அப்படி சாஃப்ட்வேர் அப்டேட்டிங் ஆகிற மாதிரி இப்போ காதெல்லாம் அப்படி அப்டேட் ஆகிக்கிட்டே போகுது. இல்லை இல்லை, அதாவது அவர் சொல்வது என்பதனால் புதிய வரவுகளை இந்த காதலிலே அதாவது அதை பிடிக்கின்ற ஒரு தன்மை மாறுபடுகிறது. எப்பொழுது ஐஃபோன் 3க்கும் ஐஃபோன் 4S இடையில டிஃபரெண்ட் இருக்குது, வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசத்தை அவர்கள் வித்தியாசம் கொஞ்சம் கூடி வருகின்ற பொழுது இந்த போனை எடுத்துக்கொள்ளலாம் என்பது ஒரு போதையாக போகணும்னு சொல்றாரு. டெக்னாலஜியை விட்டுட்டு நாங்கள் வாழ்க்கைக்கு திரும்ப வந்தோம்னா, சாத்தியபூர்வமான வாழ்க்கைக்கு வந்தோம்னா, வளமையா உண்மையா ஒரு காதல் சக்ஸஸ் ஆகணும்னா எஸ்பெஷலி பொம்பளை பிள்ளையர் கூட என்ன செய்ய வேண்டாம், பிரேக் பிடிச்சி ஒரு யோசிப்பினா இது இந்த முதலாவதாக ஃப்ரெண்டாக பழகி வேணாம். இது உண்மையாக நடக்கிறது. பழகி பார்ப்பினா ஃப்ரெண்டாக ஜஸ்ட் கேஷுவலி ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணி வேணாம், பேச வேணாம், பழகி வேணாம். பிறகு அந்த ஆளுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பர்சனாலிட்டி எல்லாத்தையும் தெரிஞ்சு கொள்ள வேணாம். தெரிஞ்சு கொண்டா பிறகு யோசிப்பினம் இது வாழ்க்கையில் நடக்குமா, இதால் எனக்கு பிரச்சனைகள் வருமா, வந்தால் நாங்கள் 2 பேரும் ஃபேஸ் பண்ணுவோமா. அந்த காதல் தான் இன்றைக்கு இப்படி தான் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கேஷுவல் ரிலேஷன்ஷிப்ஸ் இல்லை, இப்படி தான் யோசிச்சு போட்டு பிறகு அதுக்கு பிறகு ஒரு முடிவெடுப்பினேன். அந்த காதல் நிலைக்கும். ஆகவே அந்த பேசுவதை பார்க்கின்ற பொழுது நீங்கள் பேசுவதெல்லாம் அது மேலோட்டமாக நடைபெறுகின்ற விடயங்களையும் தவறுகளையும் மட்டும்தான் பேசிக்கொண்டிருக்கிறீங்க. அதாவது சமூகத்தில் இப்படி தவறு நடந்திருக்கு, ஆகவே இந்த காதல் போதை, இப்படியான தவறு நடந்திருக்குது, ஆகவே இது போதை. ஆகவே அடுத்தடுத்து இன்னும் ஒரு வேறு தெரிவுகள் வைக்கிற பொழுது, சாய்ஸ் வர்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்றீங்க, ஆகவே இது போதை. சில விடயங்கள்லாம் நடக்கிறது, உண்மையான காதல் நிலைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த தரப்பினுடைய கருத்து. இவர் இப்போ சொன்ன இது
எல்லா கேர்ள்ஸும் அந்த பிரேக் எடுத்து போட்டு தான் இதை எப்படி யோசிக்கிற வேண்டு அப்படி யோசிச்சு போட்டு கடைசியில் என்ன செய்ய வேண்டாம் ஓமெண்ட்லாம் சொல்லி போட்டு கல்யாணத்துக்கு முந்தின நாள் இது பாய் ஃப்ரெண்டோட இது அவை ஓடி போனேன். இங்கே வந்து பார்த்தா கல்யாணத்துக்கு வந்தவங்க இது வந்து பார்த்து நிற்பாங்க. எங்கின்னு பார்த்தா இல்லை சோறு மன்னிக்கோ என் பிள்ளை நேற்று வேறோட ஓடி போட்டு இதான் நடக்குது உண்மையிலே. அவர் சொன்னேன் பிரேக் எடுத்து திங்க் பண்ணி போட்டால் ஏன் இது அவள் ரொம்ப திங்க் பண்ணுறாங்க. இதை அப்படி திங்க் பண்ணி போட்டு கடைசியில் பார்த்தா இது வேறு போகிறார். அப்படி அவன் வேறொருத்தனோட இது போட்டு பிறகு ஒரு 2-3 months வர்றது அம்மா அவன் என்ன இதை பார்த்து கேள்வி நான் இதனால் திரும்பி வந்துட்டேன் சொல்லி போட்டு வந்து இது கடைசியும் வீட்டிலே வந்து இருந்துடுறது. சொல்லுங்க ரேகா. ட்ராமாவும் நல்லா பாப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படி இங்க நடக்கிறது குறைவு. இல்லை மன்னிக்கவும் எனக்கு ரெண்டும் பார்க்க டைமே இல்லை. ஓகே இத்திரையிலே என் டைம் போயிடுறது. இப்படி நடப்பதே இல்லைன்னு சொல்றீங்களா பாத்மன் நீங்க? இப்படியான சமூகத்தில் இப்படி விடயங்கள் இல்லையா? இது அன்றைய காலம் தொடக்கம் ஒரு பொதுவான ஒரு குற்றச்சாட்டு தான். நான் பார்த்த வரையிலே இப்படி ஒருடமே யதார்த்த வாழ்வில் அதாவது உங்களுடைய கருத்தை உங்களுடைய தரப்பு நியாயத்தை நியாயப்படுத்த வேண்டும் என்பதற்காக மறக்கக்கூடாது. நடக்கிறதா இல்லையா என்பதை எனக்கு தெரிந்து இவ்வாறான அதாவது கல்யாணத்துக்கு முதல் நாள் ஓடி போறது இதெல்லாம் அவ்வளவு பாரதூரமான முறையிலே அப்பட்டமாக குற்றம் சாட்டுகின்ற அளவிலே நடப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஏன்னா காதல் என்பது ஒரு உயிர் இயற்கை என கவிஞர்கள் கூட அதை பாரதூரம் கவிஞர்கள் பார்க்காத வகையிலே இவர்கள் காதலை பார்க்கின்றார்கள். ஏதோ சிகரெட் போலவும் பான்பராக் போலவும் நாங்களாம் ஏதோ கஞ்சா கடத்துறதுக்கு வந்திருக்கிறவங்க மாதிரி தான் காதலை எந்த ஒரு கவிஞனும் பார்க்காத மாதிரி தான் இவர்கள் காதலை வர்ணிக்கின்றார்கள். பாரதிதாசன் கூட சொல்லியிருக்கிறான், காதல் என்பது ஒரு உயிர் இயற்கை. இவர்கள் சொல்லுகின்றார்கள் அப்பட்டமான ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றார்கள். அதாவது ஒரு நட்பு என்பது அவ்வளவு ஒரு சிறந்த விஷயம். அந்த நட்பிலே கூட சில விஷயங்களை தவிர்க்க வேண்டியதனாலே தான் திருவள்ளுவர் கூட திருக்குறளிலே கூடா நட்பு என்ற ஒரு அதிகாரம் வைத்தார். அது நட்பிலே தவிர்க்க வேண்டிய அதுபோல காதல் என்பது எவ்வளவோ ஒரு சிறப்பான விஷயமாக இருந்தாலும் அதிலே தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்கின்றது தான். அந்த தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்களை மட்டுமே இவர்கள் எடுத்து வைத்துக்கொண்டு காதல் என்பது ஒட்டுமுழுதாக போதையானது, அது எந்த விதத்திலுமே பிரயோஜனப்படாது என்று பேசுவது அப்பட்டமானதாக இருக்கின்றது. எனக்கு தெரிந்து எத்தனையோ தமிழ் பேப்பர்கள் ஃப்ரீயாக இருக்குது, எதுவுமே பிறந்தவன் படிக்கிறதில்ல போலோட. படிக்கிறதுமெல்லாம் சன்னும் டெய்லி மிரரும் டைம்ஸும் தான் படிக்கிறார் போலோட. எதுவுமே தமிழர்கள் வெட்டி ஒரு நியூஸ். இது தமிழ் டிவியில் நாங்கள் தமிழர்களுடைய ஒரு கலாச்சாரம் இதுவாக பேசுவோம் என்று சொன்னால் எனக்கு தெரியாத வேர்கள் எல்லாம் சொல்லி கதைச்சு கொண்டிருக்கிறீர்கள். ஒரு தமிழ் பேப்பர் படிக்கிறதா இல்லையா? தமிழ் பேப்பர் மாறிக்கிறதுக்கு மட்டும்தான் பாவி. அதாவது பார்த்தா நீங்க சொல்ல வேண்டும். அதாவது இந்த காதல் எங்களுடைய சமூகத்தை பொறுத்த மட்டில் எவ்வாறு இதுக்கு இந்த சூழல் ஒரு பல்வேறுபட்ட கலாச்சாரங்கள் சமூகங்கள் சூழ்ந்த நிலையில தான் இருக்கிறோம். அப்போ பக்கத்து வீட்டில் தீ பிடிக்குதுன்றத நாங்கள் தீ குடிச்சு கொண்டு இருக்கிறாரு. அடுத்த வீட்டில் இருக்கிற தீ எங்களோட வீட்டுக்கு இந்த நேரத்திலும் இருக்கலாம். இல்லை, அது வரப்போகிறது என்பதற்கான தயார்படுத்தலோடு இருப்பது வேறு. இப்பொழுது எமது சமூகத்தில் காதல் என்பது பாதையா போதையா? இல்லை, எமது சமூகத்தில் ஏன் அந்த சரியான பக்குவப்படாத காதல்கள் உண்மையாக சொல்ல போனால், இது பட்டிமன்றத்துக்காக விவாதத்துக்காக சொல்ல, உண்மையாக சொல்ல போனால் பக்குவப்படாத காதல்கள் அதிகம். அதில் பிரேக்கப் ரிலேஷன்ஷிப்னு இப்போ உள்ள காதல் சிம்பிளாக இவர் சொன்ன மாதிரி உயிர் மையம் அப்படிலாம் இல்லை. அவன் பிக்கப் பண்ணுறான், ட்ராப் பண்ணுறான், எஸ்கேப் ஆகிறான், அவ்வளவுதான். அந்த அளவுக்கு உண்மையாக எளிமையாக அவர்கள் கேஷுவலாக எடுத்துக்கொள்கிறாங்க. அதை என்னென்னு சொல்கிறது, எல்லாரும் ஏற்றுக்கொள்ள துவங்கி விட்டார்கள். அப்படின்னா ஒரு ஆளுக்கு 2-3 ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், ஆனால் அவர்கள் சரியானதை அந்த இப்போ இதுக்கெல்லாம் காதலை எப்படி உதாரணப்படுத்துகிறாங்கன்னா, அந்த ஓடு மீனோட ஒரு மீன் வரையும் ஆடி இருக்குமா கொக்குன்னு மாதிரி ஒவ்வொரு மீனையும் சும்மா விடல, கொத்தி பார்த்துட்டு கடைசியாக மீன் வரையும் இருக்காங்க. அந்த அளவுக்கு போயிட்டே இவங்க காதல் உண்மையாக எங்கள் சமூகம் கவலைக்குறையாது. இப்பெல்லாம் காதல் பார்த்தீங்கன்னா சில நேரம் வியாபார நோக்கத்துக்காக இருக்கு. அது எந்த மட்டத்தில் இருக்கிறன்னு நினைக்கிறீங்க? அதாவது எங்களுடைய முதலாம் தலைமுறையிலா அல்லது அடுத்து வருகின்ற தலைமுறையிலா அல்லது அதுக்கு அடுத்து பிறகு வருகின்ற தலைமுறையிலா? இல்லை, இதில் என்ன நகைச்சுவான விஷயம் என்றால் 2 தலைமுறைகள், முதலாம் தலைமுறை சரியாக போய் கொண்டிருக்கு, 2ஆம் தலைமுறையும் இப்போ உள்ள இளஞ்சம் 3ஆம் தலைமுறையும். அப்போ அண்மையில் ஒரு பத்திரிகையில் போட்டிருந்தாங்க விவாகரத்து பற்றிய 2 பக்கங்கள், அதுவும் டெய்லி மெயில் பத்திரிகை தான். சாரி, அதில் உலகளாவிய ரீதியில் கடந்த தசாப்தத்தில் 75% விவாகரத்துக்கு டிவோர்ஸுக்கு 75% விவாகரத்துக்கு முக்கிய காரணம், முக்கிய சான்றாக பயன்படுத்துவது இந்த முகப்புத்தகம், இந்த ஃபேஸ்புக். அப்போ அவர்கள் சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே ஒரு துணையோடு இருக்கிறவர்களை விட்டுட்டு மற்ற ஆக்களோட காதல் கொள்வதன் மூலம் அவர்கள் விவாகரத்தை பரிசாக பெறுகின்றார்கள். இது எல்லாம் என்ன இவங்க சொல்லுகின்ற காதலில்
அந்த பாதை வந்து ஒரு சில கிளைகளை கொண்டிருக்கும் போல. எனக்கு அது உண்மையாக சரியாக விளங்கலை. இவர்கள் சொல்கின்ற காதல் வந்து பாதையாக இருப்பார், ஏன் அந்த பாதை ஒரே நேர்கோடாக இருக்கக்கூடாது? ஏன் அதில் கிளைகளையெல்லாம் பிரிந்து போகின்றது? அதானே பத்மன், அதாவது இந்த காதல் என்பதை நாங்கள் போதை இல்லை, அதாவது எங்களுடைய ஓட்டத்திலே போதை இல்லை, அது பாதை தான் என்று சொன்னால், உண்மையாக காதலிக்கின்றவர்கள் எல்லோரும் அதை பாதையாக அல்லவா கொள்ள வேண்டும். அதை அப்படி கொள்வது இல்லை என்பதுதான் அவருடைய குற்றச்சாட்டு. காதலை பாதை என்று சொல்லுவது எதனுடைய பாதை? காதல் பாதை தான். எதனுடைய பாதை? மனிதன் தன்னை மனிதனாக சீர்மைப்படையிலே கொண்டு செல்வதற்குரிய பாதை. அது எந்த பாதையாகவும் இருக்கலாம். எந்த வழி, அந்த சீர்மை என்பது ஒரு தொலைவிலே இருக்கின்றது. அது காதல் அந்த சீர்மைக்கு எடுத்து செல்லும். இப்போ நேவிகேஷனை போட்டால் எங்களுக்கு 5-6 ஆப்ஷன் கொடுக்குது. இப்போ காதல் என்பது சீர்மைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நேவிகேஷன். ஆகவே காதல் கிளைகளாக செல்வதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஒவ்வொரு மனிதனுடைய அறிவுக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய மன எண்ணங்களுக்கும் ஏற்ப அந்த பாதைகள் கிளைகளாக மாறிக்கொள்ளலாம். அதிலே எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனால் காதலாகவே இருக்க வேண்டும். நேவிகேஷன் சொன்ன வழியிலே போய் கொண்டிருக்க வேண்டும். டப்புன்னு ட்ராஃபிக்காக இருந்த சவுத் ஓல்ட் ப்ரோட்வேயில் ட்ராஃபிக்னு சொன்னால் இடையில ரைட் எடுத்து போனால் திருப்பி நேவிகேஷன் காட்டணும் அந்த பாதை. நேவிகேஷனில் அப்டேட் ஆகாத ரோட்டுகள் எத்தனையோ இருக்குது. அது எத்தனை யூகேயில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 ரோடு இருக்கலாம் அப்டேட் ஆகாத ரோடு. அது புதுசாக ரவுண்டை போட்டது அப்படி ஏதாவது ஒன்று இருக்கலாம். அந்த மாதிரி ஒன்று ரெண்டு தான் இப்போ தூக்கி வச்சு சொல்லினமே தடவை. நேவிகேஷனில் யூகேயில் 99% அப்டேட் ஆகிக்கொண்டு தான் இருக்குது. அது அப்டேட்டான நேவிகேஷனில் அந்த புதுசாக போட்ட ரவுண்டை போய்ட்டுன்னு சொல்லி இதை விட இன்னும் நான் சொல்லி முடித்து விடுகிறேன். சீர்மையான ஒரு மனித வாழ்வுக்கு கொண்டு செல்வது தான் காதல். அதைத்தான் நாம் பாதை என்று பேசுகின்றோமே தவிர பாதை என்பது சிறந்த பாதை என்பது இல்லை, சுகமாக சீர்மைக்கு கொண்டு செல்லக்கூடிய பாதை. அதாவது நேவிகேஷனை போடுகின்ற பொழுது அது என்ன நேரத்தில் செல்லலாம் என்பதையும் சொல்லும் இல்லையா? நாங்கள் போகிற பாதையை மாற்றி விட்டால் நேரத்தை மாற்றுகின்றது ஆட்டோமேட்டிக்காக. அது டிராஃபிக் ஆகிவிட்டால் ஆட்டோமேட்டிக்காக நேரத்தை மாற்றுகின்றது. இப்போ அவர்கள் டெக்னாலஜியை பற்றி பேசுறதுனால, ஐஃபோனை பற்றி பேசுறதால இதுகளை பற்றியும் படிச்சிருக்கணும். இவ சொல்கிறேன்டா இது நவிகேஷனில் அந்த டைம்லாம் காட்டுமெண்ட் அதில் இவர் தெரிஞ்சுக்கணும். முதல்ல நாங்கள் பார்க்கலாம் இந்த ரோட்டில் டிராஃபிக்காக இருக்கா இல்லையான்னு இப்போ காட்டுது. இதை பற்றி அவர் ஏன் தெரிஞ்சு கொள்ளவில்லை. ஆகவே நாங்கள் இப்பொழுது நேவிகேஷன் பக்கம் போக தேவையில்லை என்றாலும் அது ஒரு பாதை என்றதன் அடிப்படையில் நீங்கள் பேசுகின்றீர்கள். அதை விடுத்து இப்படியான ஒரு சரியான பாதை என்று இல்லாத ஒரு காதலை தெரிவு செய்து வருகின்ற காதலை பற்றி அவர் சொல்கிறார் பாருங்கள். அது வந்து டெக்னாலஜி. லைஃப் வந்து டெக்னாலஜி இல்லை. உங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியுமா? ஒரு மாசத்துல என்ன நடக்கும்னு தெரியுமா? நாளைக்கு நீங்க உயிரோடு இருப்பீங்கன்னு தெரியுமா? அதைத்தான் நாங்களும் சொல்ல வரோம். நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாம எப்படி நாங்க ஃபியூச்சருக்கு தான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு கொண்டு லவ்ல இறங்குறேன். இது நடக்கலாம், ஃபியூச்சர்ல இது நடக்கலாம்னு தான் நாங்க ஒன்றும் தெரிஞ்சு கொண்டு இறங்கலையே. ரேகா முதல் சொன்னவா காதல் வந்து அவ லவ் பண்ணிக்கல, ஒரு மெச்சூர்ட் ஏஜில் லவ் பண்ணிக்கல. இது ஃபியூச்சருக்கெல்லாம் பிளான் பண்ணி இது சரியா இது தப்பா, அவரோட சந்தோஷமாக வாழலாமா வாழக்கூடாது அப்படி பிளான் பண்ணிட்டு தான் லவ் பண்ணணும் அந்த மெச்சூர்ட் ஏஜில் சொன்னது. கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு சொன்னால் இப்போ ஒரு ஆளுடைய குணம் உங்களுக்கு பிடிக்காட்டா அது ஃபியூச்சரில் சாத்தியபூர்வமாகாது. அது இப்போ நான் கோர்ட்ஸில் வேலை செய்கிறேன். நான் டொமஸ்டிக் வயலன்ஸ் எங்களோட சமுதாயத்தில் நாங்கள் இல்லையேன்னு நினைக்கிறோம். ஆனால் எவ்வளவோ இருக்குதுன்னு அங்கே வந்து பார்த்தா தான் தெரியும். அதுவும் எங்கடையாக்கள் அதை பற்றி பேசுகிறதும் இல்லை, வெளியில் சொல்லவும் மாட்டினோம். அதுக்கு காரணம் இதுதான். ஒன்று விட்டு கொடுத்து போகிறதுன்றது அது வேறு, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கு முதல்ல வரணும். 2 ஒரு புறாண்ட போக்கு ஒரு எஸ்பெஷலி நாங்கள் கேர்ள்ஸ் நாங்கள் இப்போ முந்தி மாதிரி இல்லை. இப்போ ஒரு நான் அடக்கொழுக்கம் இல்லைன்னு சொல்ல வரையில, ஆனால் நாங்கள் இப்போ வேறு மாதிரி வளர்ந்தனாங்க. அது ஒரு ஆளுக்கு பிடிக்காட்டா நீங்கள் உங்களோட ஐடென்டிட்டியை விட்டு கொடுக்க போகிறது இல்லை. அதில் வருது பிரச்சனை. நான் அதைத்தான் சொன்னான், புரிஞ்சு கொண்டு இது 2 பேருக்கும் நான் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நீங்கள் எப்படி நடந்து கொண்டிருந்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கா, அதைத்தான் நான் சொல்ல வந்தேனே தவிர நீங்கள் எடுத்துக்கொண்ட விதம் மாதிரி நான் சொல்லி. ஆகவே காதல் என்பது புரிதலோடு சம்பந்தப்பட்டது. அந்த காதல் எவ்வளவு தூரம் நாங்கள் இருவருக்கிருவர் நாங்கள் புரிந்து கொள்ள போகின்றோமோ அவ்வளவு தூரம் தான் காதல் வாழும் என்று ரேகா தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். சூடாக சென்று கொண்டிருக்கிறது விவாதம். ஆகவே நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். தீபம் தொலைக்காட்சியின் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று விரும்புகின்றவர்களை நாங்கள் அழைக்கின்றோம். சமூக நடைமுறைகளை, சமூகத்தின் போக்கை கருத்தோடும் சுவாரஸ்யத்தோடும் பேச வல்லவரா நீங்கள்? உடனடியாகவே தொடர்பு கொள்ளுங்கள் media@deepamtv.tv. கண்ணும் கண்ணும் நேருக்கு நேர்
நேருக்கு நேர் நிகழ்ச்சிகள் மீண்டும் அழைக்கிறோம். நேருக்கு நேர் நிகழ்ச்சியுடைய நிறைவான பாகத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். சரி, நாங்கள் இன்று காதல் என்பது பாதையா போதையா என்பது சூடான விவாதமாக சென்று கொண்டிருக்கிறது. இதிலே பார்க்கக்கூடிய ஒரு விடயம் என்னென்றால், காதல் என்பது இப்பொழுது புரிதலோடு இருக்கிறது. புரிதலோடு வருகின்ற காதல் பாதையை நோக்கி போகிறது. புரிதல் இல்லாத காதல் அது ஏதோ ஒரு போதையிலே சென்று அலைகிறது என்பதுதான் இருதரப்பு வாதமாக இருக்கிறது. புரிதல் அதற்கு எல்லை என்ன? புரிதல் இப்போ எத்தனையோ பேருக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கணும். அது லவ் பண்ணிக்கல புரிதலாக தான் இருக்கும். பிறகு கல்யாணத்துக்கு பிறகு அது டொமஸ்டிக் வயலன்ஸ் அந்த வன்முறையாக மாறி எத்தனையோ பேர் இப்போ யங் மேரேஜஸ் டைவர்ஸில் போய் முடிஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ காதல் ஒரு விளம்பரமாக மாறிட்டுது. காதலிக்கும் போது இது செய்கிறது அது செய்கிறது, எல்லாருக்கும் நாங்கள் இப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கிறோம்ட்டு ஒரு பப்ளிஷ் பண்ணி காட்டுறது, சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு இதை காட்டிட்டு, ஆனால் உள்ளுக்குள்ளே அப்படி இருப்பிடமா இல்லையாண்டு அவைக்கே தெரியாது. பட் உலகத்துக்கு சந்தோஷமாக இருக்கிறோம் என்று காட்டிட்டு பிறகு கல்யாணத்துக்கு பிறகு பிரச்சனையெல்லாம் சந்திக்கிறது, அதெல்லாம் காதல் உண்மையான காதல் என்று நான் ஒத்துக்கொள்ளல. அது உண்மையாக ஒரு போதை தான் என்று சொல்கிறேன். உண்மை காதல் அதாவது பார்க்கின்ற பொழுது அதான் கல்யாணத்துக்கு பின்பற்றதாக குடும்பத்திலே வருகின்ற போக்கு, சில வேளைகளில் வருகின்ற மாற்றங்கள், அவர்களுக்கு இடையிலே வருகின்ற மனக்கசப்புகள் வளர்ந்து 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 வன்முறைகளுக்கு கூட விட்டு செல்கிறது. நாங்கள் செய்திகள் வாயிலாக அறிந்திருக்கிறோம். எங்களுடைய சமூகத்தில் கூட செய்திகள் வந்திருக்கிறது. அவ்வாறு அது அவ்வாறு தான் வந்திருக்கிறதா என்பது இன்னும் தெரியாத விடத்தும் கூட சில வேளைகளில் அது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் என்பது ஒரு கருத்து. சொல்லுங்க கௌதமி. பாதையில் நிறைய தடங்கள் வரலாம். அதுக்காக நீங்கள் திருப்பியும் லவ் பண்ணாமல் இருக்க போகிறது இல்லை தானே. இது சரி வராட்டி திருப்பியும் ஒரு லவ் போய் செய்கிறீங்க. அப்போ எப்படியோ அந்த பாதையில் தான் நீங்கள் போய்கொண்டிருக்கீங்க. காதல் என்பது இருக்கிறது, ஆனால் மாறுவது என்பது பாதையை தடை செய்வது இல்லை என்பது கௌதமியின் கருத்து. உண்மையாது. அது எல்லாருக்கும் சரி வராது. எல்லாரும் ஒரே பாதையில் தான் போக விரும்பி எல்லாரும் இந்த பாதையில் போய் பார்க்கலாம், இங்கே போய் பார்க்கலாம் என்று எல்லாரும் இப்படி அப்படி போய் கொண்டிருந்தால் நிறைய பாதையில் தான் போய் கொண்டிருக்க வேணும். ஆகவே சொல்லுங்க பாத்மன். இப்போ இவ சொல்கிறது கல்யாணம், அதாவது காதலிக்கும் போது சுவாரஸ்யமாக காதலிப்பது, கல்யாணத்தின் பின்பு பிரச்சனை வருவன்றது என்னை பொறுத்த வரைக்கும் இது காதலில் வெற்றி தோல்வி பற்றிய பிரச்சனை. காதல் என்பது வெற்றி பெற்ற ஒன்று தான். காதலர்கள் அதிலே தோற்றுவிடலாம். அதாவது காதலர்கள் இணையாமை போவதையும் கல்யாணத்திலே முடிந்தால் வெற்றி என்பதும் இல்லை. இங்கே காதலில் வெற்றி என்பது, காதல் என்பது ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதலிக்கின்ற பொழுது அந்த ஆணினுடைய காதலை அந்த பெண் ஏற்றுக்கொண்டு விட்டால் அந்த காதல் வெற்றி பெற்று விட்டது என்பதுதான் அதனுடைய காதலினுடைய வெற்றியினுடைய அர்த்தமாக கொள்ள வேண்டும். இவர்கள் சொல்வது காதலித்து திருமணமானவர்கள் மட்டும்தான் ஏதோ சண்டை பிடிப்பது போலவே இல்லை. திருமணத்துக்கு பிறகும் காதலிக்க வேண்டும். அதாவது அப்பா அம்மா பேசி வைத்து திருமணமானவர்களும் கணவன் மனைவி காதலிக்க வேண்டும். காதலிப்பவர்கள் திருமணமான பின்பும் தொடர்ந்து அவர்கள் இருக்கின்ற பொழுது அவர்கள் சரியான பாதையிலே செல்வார்கள். காதலித்து திருமணமான பின்பு அந்த அவளினுடைய காதலி இல்லை, என்னுடைய மனைவி என்று அவர் எப்பொழுது அவருடைய மனதிலே தோன்றிவிட்டால் அதற்கு பிறகு அவர்களுக்கும் காதலுக்கும் சம்பந்தம் இல்லையே. அவர்களை வைத்துக்கொண்டு காதல் தோற்று விட்டதாகவோ காதல் பிழையாக இட்டு விட்டது என்று சொல்ல முடியாது. தொடர்ந்து காதலித்து கொண்டிருப்பவர்கள் பிழையாக சென்று விட்டார்கள் என்றால் அவர்கள் சொல்லுகின்ற வாதத்தை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அவர்கள் எப்பொழுது அவர்கள் கல்யாணத்திற்கு பிறகு காதலை நிறுத்தி விட்டார்களோ அதன் பிறகு அதனாலே தான் பிரச்சனை ஏற்படுகிறது. தொடர்ந்து காதலித்தால் அவர்கள் நல்லாகவே இருந்திருப்பார்கள். அவர் காதலிப்பதை நிறுத்தி விட்டார்கள், அது அவர்களுடைய தப்பு. அது இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ இது கல்யாணத்துக்கு பிறகு காதலிக்கலாம். அதை இது இப்போ ஒரு கணவன் இது என்ன இது வேற ஒரு கேளை காதலிப்பை பற்றி சொல்கிறீங்களா? நீங்கள் இல்லை ஒரு மனைவி வேறொரு போய் உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்கள் முடிவை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கின்றதோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு எது விருப்பமோ இல்லை அதை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ இதை நடக்கு இப்போ கல்யாணம் ஆகி ஒரு 6 மந்த்துக்கு பிறகு பார்த்தா இப்போ மேரி பண்ண ஃபேமிலியில் பார்த்தா போய் வேறொரு கேர்ளில் லவ் பண்ணி கொண்டு போவார். அடுத்தது இல்லாட்ட ஒரு கேர்ள் இல்லாட்ட இது ஒரு இன்னொரு போய் லவ் பண்ணி போவார். அதான் கேட்க நீங்கள் சொன்னீங்க இப்போ கல்யாணத்துக்கு பிறகு அம்மா அப்பா சொன்ன மாதிரி லவ் பண்ணலாம். இப்போ நீங்கள் யார் என்று இதுபடிய சொல்லி, அதாவது இப்போ ஒரு போய் வந்து இதை வர விளக்கமாக வர பேருக்கு சொல்லணும். டிவி பார்க்கின்ற நேர்களை காண்டியை அவதானமாக நோக்கி கொள்ளுங்க. சரி சொல்லுங்க பரந்தாம, நிறைவாக காதல் என்பது போதை என்பதை நீங்கள் உங்களுடைய நிறைவு கருத்தாக இதை சொல்ல விரும்புகிறீங்க. காதல் ஐயா இப்போ பார்த்தீங்கன்னா சமூக சூழ்நிலையில் காதல்ன்றது போதை மட்டுமில்லை, இவர்கள் பாதைன்னு சொன்னார்களே அது ஒரு வர்த்தக பாதையும் கூட. இன்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ரோஸ் 1 பவுனுக்கு விற்கிற ரோஸ் இன்றைக்கு இந்த வேலண்டைன்ஸ் டேன்னு பார்த்து 10 பவுனுக்கு விற்பாங்க ஐயா.
அது வந்து இப்போ எப்படி இவர்கள் அக்செப்ட் பண்ணுறாங்கன்னா சொன்னார்கள் காதலை ஏற்றுக்கொண்டால் காதல் வெற்றி என்று. அது இப்போ உள்ள ஆட்கள் எப்படி அக்செப்ட் பண்ணுறாங்கன்னா அந்த படியன் வந்து ஒரு பூ கொண்டு வரானா 10 பூ கொண்டு வரா பூ கொந்தா கொண்டு வராங்க. அவர்கள் வந்து ஒரு வர்த்தக பார்த்தையாக கூட பார்க்குறாங்க. அதனால் அவர்கள் பழகிறார்கள் அவன் கெப்பாசிட்டி எவ்வளவு, அவன் இப்போ எவ்வளவு வாங்கி தரான், பிறகு எப்படி வாங்கி தரான், ஒரு வீணான ஒரு போதைக்குள்ள இருக்கிறார்கள். அடுத்து நான் அண்மையில் வந்து ஒரு என் ஃப்ரெண்டோட பேச்சுலர்ஸ் பார்ட்டி போயிருந்தேன். அப்போ இரு அண்ணன்மார்கள் வந்து கதைத்து கொண்டு இருந்தார்கள். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்போ ஒரு ஆள் வந்து தன் லவருக்கு டெக்ஸ்ட் பண்ணி கொண்டு சொல்கிறார், நண்பா காதலித்துப்பார், காக்கா கலர்ஃபுல்லாக தெரியும். அப்போ இவன் அந்த தண்ணி அடிச்சுட்டு போட்டு சொல்கிறான் மற்ற நண்பன், மச்சான் 2 ஷாட் ஆடி அதுக்கு பிறகு சொல்லு காகம் கருப்பா பிளாக்கா ஒயிட்டாண்டு. திருப்பி அவர் சொல்கிறார் டெக்ஸ்ட் பண்ணி கொண்டு, நண்பா காதலித்துப்பார், அவள் ஏசுவது கூட சுசீலா பாடுவது போல இருக்கும். இவன் சொல்கிறான் இன்னும் 2 ஷாட் அடிச்சு, மச்சி இன்னும் 2 ஷாட்டை சேர்த்தாடி பாரு, அவள் அடிச்சா கூட அம்மலா பால் தடை விடுற மாதிரி தான் கிடக்கும். அப்போ என்ன எனக்கு கன்ஃபியூஷன் ஒரே, இவர்கள் சொல்வது 2 பேரில் யார் போதையாக இருக்கிறார்கள்? காதலிக்கிறவன் போதையாக இருக்கிறானா, தண்ணி அடிக்கிறவன் போதையாக இருக்கிறார்களா? அவ்வாறு ஒரு பிரபலமான ஒரு சிக்கலான சூழ்நிலை. யதார்த்தமாக தங்கள் எடுகோள்களை தத்துவங்களை எல்லாம் விட்டுட்டு யதார்த்தமாக எங்களை சமூகத்தை சுற்றி முற்றி பாருங்க, காதல் நடக்குது. ஆனால் அது வந்து கணவன் இவர் 2 நண்பர் சொன்ன மாதிரி கல்யாணம் கட்டின பிறகு வேத ஆக்களை காதலிக்கிறார்களும் இருக்கிறார்கள். அப்படின்னா நாங்கள் உண்மையாக ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ள தான் வேணும். இது அந்த சிறு வயதில் புரிந்துணர்மை இன்மையில் வருகின்ற அந்த காதல் வந்து உண்மையாக ஒரு போதை. அதை வந்து கொஞ்சம் பக்குவம் எடுக்கும். அதுவரையும் பொறுத்திருந்து காதலிப்பதற்கு இவர்கள் காதலுக்கு தயாராக இல்லை. காதல் தயாராக இருக்கின்றது, காதலிக்கிறவர்கள் தயாராக இல்லை. இவர்கள் இப்படி கண்ட மாதிரி காதலிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்க அந்த பாதை வெறுமனே போதை. அதில் நிச்சயமாக நாங்கள் வலியுறுத்தி பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயம், வலியுறுத்தி கூற வேண்டிய விஷயம். ஏன்னா இந்த எங்களை இந்த தொலைக்காட்சியை எவ்வளோ நேயர்கள் பார்த்து கொண்டிருப்பாங்க, எவ்வளோ இளம் சமுதாயம் பார்த்து கொண்டிருக்குது. அவங்களுக்கு வெறுமனே நாங்கள் இங்கிலீஷ் பேப்பரை படித்து போட்டு அதெல்லாம் இங்கிலீஷில் நடக்குது இங்கே ஒன்றும் இல்லைன்னு சொல்ல இயலாது. நிச்சயமாக எப்படியான சரி பிள்ளை எதிர்ந்து தவறு என்று சுட்டி காட்ட வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தை நிற்கிறோம். நான் இந்த சமூகத்தை பிரதிநிதிப்படுத்த வேண்டிய ஒரு சமூகத்தில் அக்கறை உள்ள ரீதியில் ஒரு பொறுமையாக இருங்க. காதல் வெறும் அந்த சந்தர்ப்பத்தில் வரும்போது அதை பக்குவமாக அணுகவங்க. வெறுமனே வயசு கோளாறுல பக்கத்து வீட்டுக்காரன் லவ் பண்ணுறான், ஃப்ரெண்ட் லவ் பண்ணுறான்றதுக்காக வெறுமனே அந்த காதல் என்ற போதையில் விழுந்து விடார்கள் என்ற உறுதியாக சொல்லி தினேசன். அப்படியா? சரி, ஆகவே நாங்கள் காதல் என்பதில் அவர் இப்பொழுது சமூக ஓட்டத்திலே இருக்கின்ற அந்த நிலையை விளக்கி இருக்கிறார் பரந்தாமன். நிறைவாக சொல்லுங்கள் பத்மன், பாதை என்பதை நிரூபிப்பதற்காக உங்களால் கொண்டு வரக்கூடிய விடயங்கள். பரந்தாமன் அழகான கவிதைகள் சொன்னார், அதைத்தான் நான் கூறுகின்றேன். வைரமுத்து கூட இதைத்தானே சொன்னார், காதலித்துப்பார் உனக்குள்ளேயும் ஒரு கவிஞன் இருப்பான் என்ற. காதலிப்பவர்கள் எல்லாம் கவிஞனாக முடியாது. அந்த காதல் என்கின்ற கவிதை அவனுள்ளே ஊடுருகின்ற பொழுது அவன் கவிஞனாகின்றான். பரந்தாமனும் அப்படித்தான் கவிஞனாரோடு தெரியவில்லை. அதாவது இவருக்கு அதாவது இந்த சேருவாரோடு சேர்ற மாதிரி தான் அந்த குணங்கள் வரும். இப்போ பரந்தாமனோட சேர்க்க சரியில்லை. சேர்ந்ததெல்லாம் பேச்சுலர் பார்ட்டியில் போய் தண்ணி அடித்தவங்களோட எல்லாம் சேர்ந்தா என்னென்று காதல் நல்லா வரும். இதுவே இப்போ காதலிப்பவர்கள் பாருங்க, ஃபேஸ்புக்கில் ஒருத்தன் கொமெண்ட் போட்டிருந்தான், ஒரு அழகான ஒரு பெண் நீல புடவை கட்டிக்கொண்டு நீல உடுப்பு போட்டுக்கொண்டு இப்படி மேலே பார்க்குற மாதிரி ஒரு படம் போட்டிருந்தேன். அதற்கு அந்த காதலன் கவிதை எழுதினான், வானின் அழகை ரசிப்பதற்கு நட்சத்திர கூட்டம் பூமிக்கு வந்து விட்டது ஒன்று. என்ன ஒரு அழகான ஒரு கற்பனை. அவன் ஒரு இந்த காதலினாலே ஒரு மனிதனுள்ளே சிறந்த கற்பனை வளம் வருகின்றது. அதனாலே அவன் ஒரு நல்ல ஒரு அறிவூட்டம் ஊறுகின்றது. மன்னிக்க வேண்டும், கற்பனையிலே இருக்கின்ற காதலை விடுத்து அண்மையில் சமூகத்தின் ஓட்டத்திலே பாதை எவ்வாறு இருக்கிறது என்பதுதான் இப்போ நிறைவாக. அப்படி பார்க்க போனால் நான் கற்பனை என்று சொன்னது அவனுள்ளே இருக்கக்கூடிய அந்த திறமையை வெளிப்படுத்துகின்றது என்பதை தான் கற்பனை திறனை வெளிப்படுத்துகின்றது. இவ்வாறு அவனுள்ளே ஒரு அறிவூட்டத்தை இந்த காதல் ஏற்படுத்துகின்றது. இப்பொழுது தற்போதைய நீங்கள் கேட்டது போல தற்போதைய சமூக ஓட்டத்திலே காதலை பார்ப்போமானால், நான் முன்பு கூறிய பொழுது பல காலங்களாக பல அறிஞர்களினாலும் நாம் வரலாறிலே இருந்து படிக்கக்கூடிய பலவிதமான அறிஞர்கள், கார்ல் மார்க்ஸ், இந்தியாவில் இருந்த பெரியார் போன்ற பலவிதமானவர்கள் புரட்சி செய்து இதனை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்த பல விடயங்களை இன்றைய இளைஞர்களின் காதல் இலகுவாக
அதனை வெற்றிகரமாக ஆக்கியிருக்கின்றது. உதாரணமாக சொல்லப்போனால் மத மாற்றங்கள், மதம் மாற்றங்களிலே மதம் விட்டு மதம் திருமணம் செய்கின்றமை, இனம் விட்டு இனம் திருமணம் செய்கின்றவை, இவ்வாறு எல்லா மனிதர்களையும் ஒரு சேரப்பாக்குது, சமத்துவம், சோசலிசம், இவ்வாறு பலவிதமான காரணிகளை சொல்லி கொண்டு போகலாம். இவ்வாறு அனைவரும் ஒற்றுமையாகவும் இந்த உலகத்திலே ஒரு அமைதியை பேணுவதற்கு இவ்வாறு அனைவரும் காதல் செய்து காதலினாலே அறிவுடைமையும் அன்பும் நட்பு பாராட்டுகின்ற தன்மையையும் வளர்க்கின்ற பொழுது இந்த காதல் பாதையிலே எல்லா மனிதர்களையும் சீர்மை என்னும் மனித வளர்ச்சிக்கு நல்ல பாதையை வளர்க்குகின்றது என்று கூறி எனது உரையில் சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறுகிறேன். சரி, நன்றி பரந்தாமன் மற்றும் பத்மன், அதே போல கௌதமி மற்றும் சுரேகா, லக்ஸி மற்றும் காண்டி ஆகியோருக்காகவே நாங்கள் நிகழ்ச்சியுடைய நிறைவான நேரத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். காதல் என்பது உண்மையாக நடைமுறை பாதையில் இருக்கின்ற பல்வேறு விடயங்களை போதை என்று குறிப்பிடப்படுகின்றவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். உண்மையிலே நடைமுறை பாதையிலே செல்கின்ற விடயங்கள் காதல் என்பதை அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறதா அல்லது காதலை அருவருப்பாக்குவதற்கான செயற்பாடுகளிலே சென்று கொண்டிருப்பதைத்தான் உங்களுடைய கருத்துகள் நிச்சயமாக முன்வைத்தது. அதுபோல உண்மை காதல், உண்மையிலே நிலையாக போகக்கூடிய அந்த காதல் நிலைகளில் இருக்கின்ற ரசிக்கக்கூடிய அற்புதமான விடயங்களை நீங்கள் பாதை என்று முன்வைத்தீர்கள். அதிலே வரக்கூடிய தாக்கங்கள், குடும்பத்திலே வருகின்ற பிரச்சனைகளையும் நீங்கள் மாறி மாறி விவாதத்துக்கு உட்படுத்தினீர்கள். நேருக்கு நேர் நிகழ்ச்சி அனைவரையும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் நேருக்கு நேர் நிச்சயமாக மோத வைத்திருக்கும் என்பது எங்களுக்கு தெரியும். நினைத்து பாருங்கள், உங்களுடைய வீடுகளில் உண்மை காதல்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும், சில அருவருப்பான காதல்கள் ஒதுங்கி இருக்கும். ஆகவே அவற்றை நீங்கள் நினைவுபடுத்திக் கொண்டு உண்மை காதலை நாங்கள் வாழ வைப்போம் என்று நாங்கள் சொல்லிக்கொண்டு நேருக்கு நேர் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கலாம். அனைத்து கலந்துரையாடிய நண்பர்களோடும் விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்களில் என்றென்றும் நட்போடு யோகா தினேஷ். நன்றி, வணக்கம் அன்பான நேயர்களே. நேருக்கு நேர், கருத்தும் கருத்தும் நேருக்கு நேர், சொல்லும் சொல்லும் நேருக்கு நேர், நேருக்கு நேர், இது நேருக்கு நேர். தீபம் தொலைக்காட்சியின் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற விரும்புகின்றவர்களை நாங்கள் அழைக்கின்றோம். சமூக நடைமுறைகளே சமூகத்தின் போக்கை கருத்தோடும் சுவாரஸ்யத்தோடும் பேச வல்லவரா நீங்கள்? உடனடியாகவே தொடர்பு கொள்ளுங்கள். media@deepamtv.tv